இசை வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சேனலில் ஒரு அற்புதமான கதைப்பாடத்தை பார்க்க போறோம். ரிச் டாட் பூர் டாட். பணம் சம்பாதிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? நல்ல வேலை பார்க்கணுமா அல்லது பணத்தை நாம வேலை செய்ய வைக்கணுமா? இதுக்கு தான் பதில் இந்த கதை. இரண்டு அப்பாக்கள். ராபர்ட் கியோசாகி என்பவர் இந்த கதையின் நாயகன். அவனுக்கு இரண்டு அப்பாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அவன் பயாலாஜிக்கல் டேட், நல்ல கல்வியாளர், அரசாங்க வேலை, ஆனால் எப்பவும் பணக்கஷ்டம். இன்னொருத்தர் அவன் நண்பனின் அப்பா, ஸ்கூல் டிராப் அவுட், ஆனா மிகப்பெரிய வியாபாரி. பணத்துக்காக வேலை செய்யாதே, நல்ல வேலை பார், பாதுகாப்பா இரு. இதுதான் புவர் டேட்னின் நம்பிக்கை. ஆனா ரிச் டாட் சொல்றது, நீ பணத்துக்காக வேலை செய்யாதே, பணத்தை உன்னுக்காக வேலை செய்ய வையு. சொத்து விஎஸ் கடன் ஒரு முக்கியமான பாடம். அசெட் மற்றும் லயபிலிட்டி. அசெட் உன் கையில பணம் வர வைக்கும். லயபிலிட்டி உன்னால பணத்தை கொடுக்க வைக்கும். வீடு வாங்கிறது நல்லது, ஆனா அது உன்னால பணத்தை செலவழிக்க வைக்கும் என்றால் அது சொத்து இல்லை. பணக்கல்வியின் முக்கியத்துவம். பள்ளிகள் நமக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும். ஆனால் பணம் எப்படி வேலை செய்ய வைக்கலாம், எப்படி செலவு குறைக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம் என்பதை கற்றுக் கொடுக்காது. அதைத்தான் நாம நம்மால கற்றுக்கணும். ரிஸ்க் அண்ட் கான்ஃபிடன்ஸ். தயக்கம் பணத்தை விரட்டும். ரிஸ்க் எடுத்தால்தான் சக்சஸ். தோல்வியிலேயே வெற்றி அடக்கம் இருக்கு. இதைத்தான் ரிச் டேட் நம்பினார். நண்பர்களே, இந்த கதையின் சுருக்கம் என்ன? பணத்துக்கு வேலை செய்யாதீர்கள், பணம் உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். சொத்துக்களை உருவாக்குங்கள், நிதி கல்வி பெறுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க.